Bonjour à tous, je suis Akram et je suis votre professeur de français. Apprenons un peu de français maintenant. Yes, நீங்க தமிழ்ல பார்த்தா கரெக்ட். இன்னைக்கு நம்ம தமிழ் வழியா பிரெஞ்சு பண்ணி கத்துக்க போறோம். பிரெஞ்சு எழுத்துக்கள் பார்க்கறதுக்கு இங்கிலீஷ் எழுத்துக்கள் மாதிரி இருந்தாலும் இங்கிலீஷ் மாதிரி வாசிக்கவும் கூடாது, பேசவும் கூடாது. அதனால பிரெஞ்சு எழுத்துனா கொஞ்சம் வாசிக்கிறது சிரமமா தான் இருக்கும். பட் பரவாயில்ல, நான் எப்படி உச்சரிக்கிறனோ அதே மாதிரி எக்ஸாக்ட்டா அனுப்புனா ப்ரொனவுன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வணக்கம் எப்படி சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு கத்துப்போம். இங்கிலீஷ்ல ஹலோன்னு சொல்றோம்ல, அது மாதிரியான ஒரு வார்த்தை பிரெஞ்சுல இருக்குது. அதுதான் bonjour, 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 bonjour அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ப்ரொஃபஸர் அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னா bonjour professeur அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்படிதான் என்னோட பிரெஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு ரீட் பண்ணுவாங்க. அண்ட் பதிலுக்கு நான் உங்களுக்கு எப்படி ரீட் பண்ணுவேன்? bonjour étudiant. அப்போ ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர் அப்படின்னா என்ன அர்த்தம்? டீச்சர் அப்படின்னு அர்த்தம். அதே வந்து étudiant சொன்னா étudiant étudiant என்ன அர்த்தம்? ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள் அப்படின்னு அர்த்தம். bonjour professeur, bonjour étudiant, hello teacher, hello students அப்படின்ற மாதிரி அர்த்தங்கள். இப்போ இதே bonjour அப்படின்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. அதுதான் குட் மார்னிங், காலை வணக்கம். வெல், தமிழ்ல நாம இங்கிலீஷ் கலந்து பேசுறோம். 50% தமிழ், 50% இங்கிலீஷ். காலை வணக்கம் கூட நம்ம சொல்ல மாட்டோம் தமிழ்ல, குட் மார்னிங் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். பட் பிரெஞ்சுக்காரங்க அப்படி கிடையாது. அவங்க 95% பிரெஞ்சு வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால அவங்க குட் மார்னிங்னு இங்கிலீஷ் வேர்டு சொல்லாம bonjour அப்படின்ற பிரெஞ்சு வேர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மதியானம் மீட் பண்ணா குட் ஆஃப்டர்நூன், மதிய வணக்கம் சொல்லுவோம். அதுக்கு பிரெஞ்சுல bon après-midi, bon après-midi, bon après-midi அப்படின்னா குட் ஆஃப்டர்நூன், மதிய வணக்கம். அதே ஈவினிங் மீட் பண்றோம். ஈவினிங் மீட் பண்ணா bonsoir, 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 which means மாலை வணக்கம், குட் ஈவினிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கிலீஷ் மாதிரியே குட் 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 அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்கிறோம்ல, அதே மாதிரி தான் பிரெஞ்சுல bon bon bon, அதுக்கப்புறம் jour, après-midi, soir அப்படின்ற இந்த வார்த்தை மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. சிம்பிள், ரைட்? சாயங்காலம் முடிஞ்சோடனே எக்ஸாக்டா தூங்க போகும்போது குட் நைட் அப்படின்னு சொல்லுவோம், இரவு வணக்கம் அப்படின்னு. அதுக்கு பிரெஞ்சுல bonne nuit, bonne nuit, bonne nuit. அடுத்து நான் ஐ அப்படின்றதுக்கு je அப்படின்னு சொல்லுவோம். je je பிளஸ் சுய் அப்படின்ற இன்னொரு பிரெஞ்சு வேர்ட் ஆட் பண்ணுங்க. என்ன வேர்டு? சுய் சுய் je suis. அப்போ je suis. இந்த சுய் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல வந்து am அப்படின்ற வேர்டு இருக்குல்ல, அதுக்கு சமம். ஓகே, இப்போ I am Akram அப்படின்னு நான் இங்கிலீஷ் சொல்றேன். நான் அக்ரம். பிரெஞ்சுல எப்படி சொல்லுவேன்? je suis Akram, je suis Akram. என் பேருக்கு பதிலா உங்க பேரை நீங்க போட்டுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு je suis கீர்த்திகா, je suis சூர்யா அப்படின்னு சொல்ற மாதிரி. அடுத்து நம்ம நாடான இந்தியாவுக்கு பிரெஞ்சுல aunt அப்படின்னு சொல்லுவாங்க. aunt aunt கொஞ்சம் டிஃபரெண்டா தான் வாசிப்போம். எனிவே, இங்கிலீஷ்ல இந்தியன் அப்படின்ற நேஷனாலிட்டி, இதுக்கு பிரெஞ்சு நம்ம சொல்லும்போது ஆந்தியா. என்ன வேர்டு? ஆந்தியா ஆந்தியா. இப்படிதான் நம்ம வந்து பிரெஞ்சை உச்சரிப்போம். இப்போ I am Indian, நான் இந்தியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி பிரெஞ்சை சொல்லுவோம்? je suis indien. என்ன வேர்டு? je suis indien, je suis indien. அதே ஒரு பொண்ணு சொல்றதா இருந்துச்சுன்னா இதே வார்த்தையை பொண்ணு சொல்லும்போது indien அப்படின்னு சொல்லணும். so je suis indien, je suis indien. பையன் சொல்லும்போது je suis indien, பொண்ணு சொல்லும்போது je suis indienne. சரி, முன்னாடி நம்ம டீச்சருக்கு என்ன வேர்ட் படிச்சோம் ஞாபகம் இருக்கா? professeur, professeur. அப்போ I am a teacher, நான் ஆசிரியர் அப்படின்றத பிரெஞ்சுல நான் எப்படி சொல்லுவேன்? je suis professeur, je suis professeur, je suis professeur. Perfect. இப்போ நீங்க என்கிட்ட பிரெஞ்சு கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்டா? அப்ப நீங்க எப்படி சொல்லுவீங்க? I am a student அப்படி சொல்லிட்டு je suis étudiant, je suis étudiant, je suis étudiant இப்படி சொல்லணும். அப்போ நான் வந்து je suis professeur, பட் நீங்க vous êtes étudiant. yes. அப்போ vous அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க அப்படின்னு அர்த்தம். vous êtes அப்படின்னா எக்ஸாக்டா இங்கிலீஷ் மீனிங் you are அப்படின்னு சொல்லிட்டு வரும். சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கேட்கணும். அதுக்கு avez mangé, avez mangé, avez mangé. இப்போ நீங்க அப்படின்ற வார்த்தை நம்ம சொல்லி கொடுத்தல, அந்த வார்த்தையை ஆட் பண்ணுங்க. நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க, vous avez, vous avez mangé, vous avez mangé, vous avez mangé. நீங்க சாப்பிட்டீங்களா? அதுக்கு பதிலுக்கு வந்து நான் சாப்பிட்டேன் அப்படின்னு எப்படி சொல்லுவோம்? நானுக்கு என்ன கத்துனோம்? je. பட் இந்த இடத்துல நம்ம ஜேன் வாசிக்கணும். j'ai mangé, நான் சாப்பிட்டேன். j'ai mangé, j'ai mangé. சரி, நன்றி அப்படின்றதுக்கு பிரெஞ்சுல merci. என்ன வேர்டு? merci, merci. அதே ரொம்ப நன்றி சொல்றதா merci beaucoup, merci beaucoup, merci beaucoup. அல்லாட்டி இன்னொரு வேர்டு merci bien, merci bien, merci bien. அப்புறம் bye bye, போயிட்டு வரேன் அப்படின்றதுக்கு பிரெஞ்சுல au revoir,
au revoir, au revoir. இந்த மாதிரி எந்த மொழியா இருந்தாலும் நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம் வித் ரைட் கைடட் அண்ட் ரைட் மெட்டீரியல். ஸோ யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் முழுமையாக கற்றுக்கணும் விரும்புறீங்களோ அவங்க கீழே தர வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி என்னோட ஆன்லைன் கோர்ஸை ஃப்ரெஞ்ச் வந்து பண்ணி ஈஸியாக கற்றுக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் 9789960549. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எப்படிப்பட்ட டீச்சர் அண்ட் என்னோட டீச்சிங் மெத்தடாலஜி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வேற ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணுவோம். Until then, merci beaucoup, au revoir de Dion, à bientôt.